ஹாய் எவ்ரிவன். சாட்டர்டே மார்னிங் பசங்களுக்கு கிரிக்கெட் ப்ராக்டிஸ் தமிழ் ஸ்கூல் எல்லாம் இருக்கிறதுனால காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் வீடை டீப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்ககிட்ட இருக்க வேக்கம் கிளீனரில் பார்த்திங்கன்னா திக்கு கார்பெட், அதுக்கப்புறம் லோ கார்பெட், அதுக்கப்புறம் ஹார்ட்வேர், அது மூணுமே ஹார்ட் ஃப்ளோர், அது மூணுமே க்ளீன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் எப்போவுமே வீடு டீப் க்ளீன் பண்ணும்போது இந்த ஹால்வேயில் அதுக்கப்புறம் அந்த வுட்டு ஃப்ளோரில் உள்ள எல்லா திங்ஸையுமே கார்பெட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னோடய பிளான்டர்ஸு, அதுக்கப்புறம் பாவை விளக்கு, இந்த பெரிய விளக்கு, அது எல்லாத்தையுமே கார்பெட்டில் மூவ் பண்ணி வச்சுட்டு, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கார்பெட் வேக்யூம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ எல்லாத்தையுமே மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை என்னோடய வேக்கம் கிளீனரை வச்சு ஹார்ட் ஃப்ளோர் அந்த ஆப்ஷனில் வச்சு ஃபுல்லாக வேக்கம் போட்டு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் திருப்பி ப்ரூம் ஸ்டிக் வச்சு குட்டி குட்டி அந்த ரொம்ப வேக்கம் போக முடியாத இடம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அந்த ப்ரூம் ஸ்டிக் வச்சு க்ளீன் பண்ணி பண்ணுவேன். ஸோ மேலேயுமே பார்த்திங்கன்னா லாண்ட்ரி ரூமு, அதுக்கப்புறம் 2 பாத்ரூம், அது ரெண்டுமே ஹார்ட் ஃப்ளோர் இருக்கும். ஸோ அதையுமே எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா இந்த டாலர் ட்ரீயில் தான் நான் இந்த க்ளீனர் வாங்கினேன், கிச்சன் க்ளீனரை. ஸோ அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மைக்ரோஃபைபர் ரேக் வச்சு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இது லெமன் சென்ட்டு, ஸோ நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா க்ளீனாகவும் இருக்கும். ஸோ அதை வச்சதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் நான் இந்த சென்டர் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அதில் உள்ள அந்த டெக்கரை மாற்றுவேன். ஸோ இந்த தடவை இந்த குட்டியாக இது புத்தாவா சிவனா என்னென்னு எனக்கு தெரில, இது ஒரு ஆன்டிக் ஷாப்பில் நான் வாங்கினேன். ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தசாங்கம் கோன் மாதிரி ஒன்று, அது வால்மார்ட்டில் தான் வாங்கினேன், நல்லா ஸ்மெல் வரும், லாவெண்டர் ஃப்ளேவர். ஸோ அதை எடுத்து ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமே திருப்பி அந்த பாவை விளக்கு, குத்து விளக்கு, அதுக்கப்புறம் என்னோடய பிளான்டர்ஸ் அதெல்லாம் எங்கெங்கே இருக்குமோ அந்த இடத்துல எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக வேக்யூம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டு காஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்தந்த திங்ஸை உள்ள இடத்துல எடுத்து வச்சாச்சு. எப்போவுமே சாட்டர்டே இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு பார்க்கும்போது அப்படியே பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எப்போவுமே அதே மாதிரி இருக்காது, பட் அந்த க்ளீன் பண்ண அந்த அந்த அன்னைக்கு மட்டும் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ மறுநாள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்னோ போட்டிருந்தாங்க. அதனால் நான் பசங்களை கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போதே எனக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்கள வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ நான் இதெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குட்டியாக ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஷாப்பிங் போயிருந்தோம். அந்த வீடியோவும் நான் இதிலே தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எங்களோட ஹால் லிவிங் ரூம் பார்த்திங்கன்னா 2 சைடுமே எம்டியாக தான் இருந்துச்சு நாங்கள் வீடு வாங்கும்போது. இந்த ஃபயர் பிளேஸ் கேபினட் இது நாங்கள் தான் பில்ட் பண்ணோம். இது ஒரு டிஐஒய் ப்ராஜெக்ட் தான். இந்த ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப்மே நாங்கள் தான் பில்ட் பண்ணி வச்சோம். அப்பப்போ இதில் உள்ள திங்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்ருப்பேன். பட் மேக்ஸிமம் இதில் உள்ளதையே தான் மற்ற ஷெல்ஃப்க்கு மாற்றி கொஞ்சம் லுக்கை மாற்றிட்டுருப்பேன். டிவிக்கு அந்த டிவி வச்சுருக்கேன், அந்த ஃபயர் ப்ளஸ் மேண்டில்லையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு. மோஸ்ட்லி என்னோடய டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தா நம்ம இந்தியன் ஓரியன்டாக அந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். ஸோ பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளான்ட் மட்டும், அந்த மணி பிளான்ட் போத்தோஸ் நிறைய லீஃப் அதுக்கு சரியாக வெயில் இல்லாமல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை கட் பண்ணுன்றதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அடுத்து அப்ளையன்சஸ் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை துடைக்க ஆரம்பித்தேன். ஃப்ரிட்ஜுக்கு நான் அந்த வெய்மென்ஸ் இருக்கு இல்லையா, அதோட அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் க்ளீனர் அதுதான் யூஸ் பண்ணுவேன். அது அந்த ஃபோம் ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். அது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு நல்லா அழுத்தி தொடச்சோன்னா நல்லா ஒரு ஷைனிங்காக பளிச்சுன்னு வந்துடும். வீக்லி ஒன்ஸ் இதை பண்ணாலே ஓகே தான். இல்லை இடையில எப்பயாவது உங்களுக்கு கரையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வெய்மென்ஸ் க்ளீனர் யூஸ் பண்ணால் அது அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக்கில் இருக்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஷைன் கொடுக்கும். ஸோ அது எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிச்சனை எல்லாமே பாத்திரம்லாம் கழுவி பயங்கர ஃபுல்லாக க்ளீனாக இருந்துச்சு.
ஸோ அதுதான் பார்த்துட்ருந்தேன். சரி இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் வந்து கிளம்பி நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க கூட ஷாப்பிங் போனோம். போனால் சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான், கைண்ட் ஆஃப் ரீட்டெயில் தெரப்பின்னு கூட சொல்லலாம். ஸோ போயிட்டு இந்த ஒரு 2-3 கடைக்கு போயிருந்தோம். போயிட்டு நான் அக்சஸரீஸ் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் இந்த கடையில் பார்த்திங்கன்னா அவங்க கலர் பேஸ்டாக வந்து உங்களுக்கு பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிளியரன்ஸ் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையுமே இப்போ ஸ்ப்ரிங் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ப்ரிங் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ திருப்பி வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி போட்டு குடித்தாச்சு. குடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்காக குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா மினி டிஃபன் மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பசங்களும் அவங்களும் வந்து தமிழ் ஸ்கூல் மற்ற கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து க்ராசரி வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து அங்கங்கே எங்கே வைப்போமோ அங்கே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ வந்து இப்போதைக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து ட்ரேயில் வச்சாச்சு. அதை அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எடுத்து தனியாக வந்து அந்த ட்ரேலேயே பார்த்திங்கன்னா தனித்தனி செக்ஷன்ஸ் வச்சுருப்பேன், அதில் போட்டு வைக்கணும். டின்னருக்கு இட்லி, சாம்பார், சட்னி, வடை, கேசரி, தோசை இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில், பங்குனி உத்திரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் 24 அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ காலையில் எழுந்து விளக்கேற்றிட்டு வாழைப்பழம் கல்கண்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி அப்புறம் லஞ்சுக்கு சிம்பிளாக ஏதோ செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய பொண்ணோட ரூம் வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் வந்து போய் ஹோம் டிப்போவில் போயிட்டு பெயிண்ட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோம். ஸ்னோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையிலேருந்தே வந்து லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி ஒரு 5 inches கிட்ட ஸ்னோ போட்டிருந்தாங்க. ஸோ காலையில் தான் அது வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சு. காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஷவல் பண்ணாமலே எடுத்துருக்கலாம் காரை. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம கார் எடுக்கிறதுனால ட்ரைவே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷவல் பண்ணாங்க. நம்ம இது க்ளீன் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு சைடில் உள்ள அந்த வாக்வே இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அதை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமே வந்து நாங்கள் கிளம்பி ஹோம் டிப்போ போனோம். எப்போவுமே ஸ்னோ பெஞ்சு அதில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது அந்த ரோடு வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஹோம் டிப்போ கடை எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஹோம் ரிலேட்டடாக உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அங்கே கிடைக்கும். செடி, அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ், வீட்டில் சின்ன சின்ன டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அங்கே கிடைக்கும். ஸோ நாங்கள் பெயிண்ட் ஆல்ரெடி ஒரு தடவை டீலில் இருந்துச்சு. ஸோ அதை வாங்கி வச்சுருந்தோம். இப்போ கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம். இது வந்து அவங்க வந்து மாடலுக்கு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பெயிண்ட்டும் எப்படி ஃபீல் இருக்கும், தொட்டோன்னா சாஃப்டாக இருக்குமா இல்லை கொஞ்சம் அந்த டெக்ஸ்சருக்காக அது வந்து வச்சுருப்பாங்க. அடுத்து என் பொண்ணு வந்து கலர் செலக்ட் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருந்தா. கடைசியாக அவள் இந்த ப்ளூ கலர் தான் செலக்ட் பண்ணால். கொஞ்சம் சேல் பெயிண்ட்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாராவது வாங்கிட்டு போயிட்டு அவங்க கொண்டு வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னா அதை இந்த மாதிரி சேலில் வைப்பாங்க. ஏதாவது நார்மலாக டிஐஒய் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு கலர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் நான் போயிட்டு சும்மா விதையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்ப்ரிங்கு சம்மர் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் போய் பார்த்துட்ருந்தேன். ஹோம் டிப்போ போனால் எப்போவுமே இந்த பிளான்ட் செக்ஷன் வந்து போய் ஜஸ்ட் பார்த்துட்டு வருவேன். ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பிளான்ட்ஸ் வந்து நமக்கு நேமே தெரியாது, ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே அங்கே போனால் அந்த பிளான்ட்ஸ் போய் பார்த்துட்டு என்ன புது பிளான்ட்ஸ்லாம் என்ன வச்சுருக்காங்க என்னன்றதை பார்க்குறதுக்காகவே போவேன். ஸோ இந்த ப்ரேயர் பிளான்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வாங்கணும். இப்போ ஆல்ரெடி வீட்டில் நிறைய பிளான்ட்ஸ் இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் பிளான்ட் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு டெசிஷனில் இருக்கேன். அடுத்து இது அதான் அந்த இப்படி 2 இது மாதிரி இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது நம்ம ஆப்ஜெக்ட் வச்சோன்னா அதை வந்து கேட்ச் பண்ணோம்ல. எனக்கு இந்த பிளான்ட்டோட பேர் மறந்துச்சு. ஸோ அதை என் பையன்கிட்ட காமிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பெயிண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து
பெயிண்ட் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அவளை கொண்டு போய் ஹஸ்பண்ட் வந்து டான்ஸ் கிளாஸில் விட்டுட்டு வருவாங்க. இந்த 2 கலர் தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த லைட் கலர் பார்த்திங்கன்னா பாப்பா ரூமுக்காக வாங்கினோம். இது வந்து ஸ்கை ப்ளூ தான், பட் அதுலேயே கொஞ்சம் டார்க்காக இருக்கும். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அதே மாதிரி எங்கள் ரூமுக்கும் இந்த கலர் நாங்கள் ஆல்ரெடி முன்னாடியே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம், பட் அடிக்கவே இல்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தட் ஈவனாக உங்களுக்கு வந்து பெயிண்ட் ஸ்ப்ரெட் ஆகுன்றதுக்காக போய் மிக்ஸ் பண்ணி மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அவள் ரூமை பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அவளோட திங்ஸ் ஃபுல்லாத்தையும் எடுத்து லாஃப்டில் தான் வச்சுருந்தோம். ஸோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப் ஒர்க் பண்ணணும். ப்ரிப் ஒர்க் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ட்ரிம்மு, அந்த அவுட்லெட்லாம் இருக்குது இல்லையா, எலக்ட்ரிக்கல் அவுட்லெட், அது எல்லாத்தையும் கலட்டி எடுத்துகிட்டு அது மேலே ஃபுல்லாக வந்து டேப் பண்ணிடுவாங்க. ஏன்னா பெயிண்ட் பண்ணும்போது இது எதுலேயும் ஸ்பில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து கீழே வந்து சரி மத்தியானம் குக் பண்ணதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் வந்து துடைக்கவே இல்லை. சரி ஓகே, அது வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எப்போவுமே அதில் உள்ள அந்த ஸ்க்ரப்ஸு கக்ஸ் அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து சோப் வச்சு தான் டிஷ் சோப் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். இந்த க்ளீனிங் பேஸ்ட் வந்து எல்லாருமே சொன்னாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்தேன். ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நிஜமாகவே நல்ல ஒரு ரிசல்ட்டு. அது என்னென்னா, லைட்டாக வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்தோன்னா ஃபுல்லாகவே அது வந்து அதில் உள்ள அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது அந்த கக்கு அது எல்லாத்தையுமே எடுத்துருது. நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த சோப்பெல்லாம் அடுக்கி வைக்கிற இடத்துட்டையுமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அழுக்காக இருந்துச்சு. ஸோ அதையுமே அந்த பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி மேலே வந்து பார்த்தேன்னா இவங்க ரூமுக்கு வந்து சீல் பண்ணுறதெல்லாம் ஃபுல்லாக சீல் பண்ணி முடிச்சிட்டாங்க. எப்போவுமே வந்து அந்த டோர் ட்ரிம்மு, விண்டோ ட்ரிம்மு, அந்த கீழே உள்ள அந்த ட்ரிம் அது எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக சீல் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதில் எதுலையாவது பெயிண்ட் பட்டுருச்சுன்னா அது பெரிய வேலையாக இருக்கும். ஸ்னோ பெஞ்சிட்டு இருந்ததுனால சரி ஓகே, பாப்பாவை பிக் பண்ணுறதுக்கு எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒட்டுக்கா போனோம். பார்த்தா வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்னோவாகவே விழ ஆரம்பிச்சிருச்சு. மார்னிங் விழுந்த ஸ்னோலலாம் இந்த மாதிரி ட்ரீலலாம் வந்து பில்ட் ஆகலை. பட் ஈவினிங் விழுந்த ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரீலலாம் வந்து அப்படியே ஒரு லேயராக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் பாப்பாவை பிக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என் பையன் இருந்துட்டு சரி நான் ட்ரைவை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தான். நமக்கு தான் வந்து குளிர் வந்து பயங்கரமாக தெரியும், ஆனால் இந்த பசங்களுக்கு வந்து அது ஒரு குளிராகவே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து இவங்க வந்து அந்த எட்ஜஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே பெயிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த எட்ஜஸை வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரோலர் வச்சு நம்ம வால் பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அந்த எட்ஜஸ் பெயிண்ட் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமான வேலை. ஸோ இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நல்லா பெரிய பெரிய ஸ்னோவாகவே விழ ஆரம்பிச்சிருச்சு. லேயரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 இன்ச்சஸ் கிட்ட ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்னோவோட பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பகல் மாதிரி அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது அரௌண்ட் 11 o'clock என்னவோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். hope you enjoyed and liked the video. Thank you.